ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீலாவதி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வெஜிடபிள்ஸ்லாம் யூஸ் பண்ணி வெஜ் பால் பண்ண போகிறோம். ஸோ இந்த பால் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சின்னதாக ஒரு முட்டைகோஸ் எடுத்துக்கோங்க, இல்லைனா ஹாஃப் முட்டைகோஸ் அந்த அளவு எடுத்துக்கோங்க. அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து சீவி கூட வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா ஒரு 2 பொட்டேட்டோ எடுத்துக்கோங்க. அதையும் பாயில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. கையிலையே மேஷ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா துருவிக்கலாம். இல்லை அப்படின்னாலும் நீங்கள் மேஷர் வச்சு மேஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாய் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அது கூடவே கொஞ்சமாக கொரியாண்டர் எடுத்துகிட்டு அதையும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக உள்ளே சேர்த்துருங்க. உள்ளே சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கேரட்டு, பீன்ஸு எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இந்த டைமு பீஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக முட்டைகோஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். அது கூட வந்து 1 ஸ்பூன் இருக்கிற மாதிரி நான் சால்ட்டு சேர்த்துருக்கேன். சால்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் வேணும்னா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் இருக்கிற மாதிரி நான் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்ச்சூர் பவுடர் இந்த மாதிரிலாம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 1 டீஸ்பூன் இருக்கிற மாதிரி நான் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிட்டேன். எல்லாமே மஞ்சள் கலரில் இருக்கிறதுனால மஞ்சத்தூள் நினச்சிடாதீங்க, இது வந்து கரம் மசாலா. நெக்ஸ்ட்டு நம்ம ஆட் பண்ண போகிறது மிளகாத்தூள். இது வந்து நான் 1/2 டீஸ்பூன் இருக்கிற மாதிரி சேர்த்துருக்கேன். ஸோ ஆல்ரெடி பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம சேர்த்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா 1 கப் இருக்கிற மாதிரி நான் ஆல் பர்பஸ் ஃப்ளார் சேர்த்துட்டேன். ஸோ மைதா மாவு இதை நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் ஏன் இதை ஆட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அந்த பால் பிடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் பொட்டேட்டோ சேர்க்குறது வந்து உங்களுக்கு வந்து சாஃப்டாக இருக்கும் உள்ள. ஸோ அதுக்காக நம்ம பொட்டேட்டோ சேர்த்துருக்கோம். ஆல் பர்பஸ் ஃப்ளார் சேர்க்குறதுனால அவுட் சைடு வந்து நமக்கு வந்து கிறிஸ்பியாகவும் இருக்கும். அப்புறம் நம்ம பால் பண்ணுறதுக்கு நல்ல ஸ்ட்ரக்சராகவும் நல்லா ரவுண்டாகவும் நம்மளுக்கு கிடைக்கும். நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது வாட்டர் எதுவுமே சேர்த்துக்காதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 2-3 டைம் நீங்கள் மிக்ஸ் பண்ண அந்த முட்டைகோஸ் அதிலெல்லாம் உள்ள வாட்டர் எல்லாமே வந்து இறங்கிட்டு உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். ஒன்ஸ் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்ம ஸ்மால் பாலாக நம்ம வந்து உருட்டி வச்சிடலாம். ஸோ உங்களுக்கு வாட்டர் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் மாவு எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஆயிலை வந்து சூடு பண்ணிடலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி பால் எல்லாமே உருட்டி வச்சுருக்கோம். ஸோ இது வந்து ஆயில் சூடானதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் பாலாக நீங்கள் உள்ளே சேர்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு அவசரம் அப்படின்னா நிறைய ஒரு 10 பால் கூட டக்குன்னு நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ மொத்தமாக கூட போடலாம், இல்லைன்னா ஒன்று நீங்கள் போடலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்று மட்டும் ரொம்ப லோ ஹீட்டில் நம்ம வச்சு போட்டோம் அப்படின்னா இந்த பால் என்ன ஆகும்னா அப்படியே வந்து பெருசாகி பிரிய ஆரம்பிச்சிடும். ஸோ கரெக்டான வந்து ஒன்ஸ் வந்து மீடியம் ஹீட்டுக்கு மேலே நம்ம வச்சுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த கிறிஸ்பியாகவும் நல்லா நீட்டாகவும் எதுவுமே பிரியாமல் உங்களுக்கு நீட்டாக வரும். ஆயில் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்குது அப்படின்னா டக்குன்னு வந்து உங்களுக்கு கிறிஸ்பி ஆகிடும். ஸோ அப்புறம் கருக ஆரம்பிச்சிடும். அந்த கருகின மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த முட்டைக்கோசெல்லாம் வந்து சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த கசப்பு தன்மை லைட்டாக இருக்கும். அதனால் ப்ரௌன் கலராக வர்றதோட நம்ம வந்து எடுத்துடணும். ஸோ ரொம்ப வந்து ப்ரௌன் ஆகக்கூடாது. இந்த பிரியாணிக்கு ஆனியன் வந்து நம்ம வதக்க விடுவோம்ல, ரொம்ப ப்ரௌன் ஆகும்ல, ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. யூஸ்வலாக நம்ம வெங்காய பச்சி போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ப்ரௌன்லேயே நம்ம எடுத்துடணும். ஸோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு அது சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். யூஸ்வலாக நான் வந்து ஆர்டர் எடுக்கும்போது என்ன பண்ணுவேன் அப்படின்னா மஞ்சூரியன் தான் கேட்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சில இடங்களில் வந்து பசங்க வந்து கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்காக இந்த மாதிரியும் கேட்பாங்க. ஸோ பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்துலேயே உங்களுக்கு வந்து சூப்பராக ப்ரௌன் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். ஸோ வந்து பக்கடா மாதிரி இருக்குது. இன்னும் உங்களுக்கு எனக்கு ஃபுல்லாக பொட்டேட்டோ பால் மாதிரி நல்ல ரவுண்டாக வரணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது ஆல் பர்பஸ் ஃப்ளாரை ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து வெஜிடபிள்ஸ் அதிகமாக இருக்கணும், எனக்கு வந்து மாவு அதிகம் வேணாம், வீட்டுக்கு பசங்க சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வெஜிடபிள்ஸ் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து சூப்பராக எடுத்தாச்சு. ஸோ இதே மாதிரி இருக்கிற எல்லா பாலையுமே நீங்கள் உருட்டி அதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. இது ரொம்ப ஈஸி வீட்டில் செய்கிறது. அப்புறம் முட்டைக்கோஸ் நமக்கு எப்போவுமே பெரிய முட்டைக்கோஸாக வாங்கிட்டு நம்ம என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருப்போம் இல்லையா, இந்த மாதிரி நீங்கள் ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்து பாருங்களேன், சூப்பராக சாப்பிடுவாங்க. யூஸ்வலாக நம்ம வந்து கேபேஜில் வந்து பக்கோடா தான் பண்ணுவோம், அது ஆல்ரெடி நம்ம சாப்பிட்டுட்டே இருப்போம் இல்லையா. ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் வந்து சேஞ்சுக்கு நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப சூப்பராக சாப்பிட்றாங்க. என்னோடய பசங்க எல்லாமே எப்போ பண்ணாலுமே ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க. அதனால தான் இந்த வீடியோ நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு சாப்பிடுங்க, இல்லை ஏதாவது சாப்பாட்டுக்கு நீங்கள் வந்து சைடிஷாகவும் நீங்கள் வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.